வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. கண்டிப்பா இன்னைக்கு சமையல் கிடையாதுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. கண்டிப்பாக இன்றைக்கி சமையல் கிடையாதுங்க. நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க எல்லா வேலையும் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வீடியோவுக்கு டப்பிங் பண்ணி கொடுக்க சொன்னான் தம்பி. நான் அதனால டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். மேலே வந்தவுடனே பூ காய் எல்லாம் எது எது இருந்ததோ அதெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஊறுகாலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ காய போட போகிறேன். அடுத்து நாளைக்கு ஒரு சமையல் இருக்குது. அதுக்கு காய்கறிலாம் இன்றைக்கி சாயங்காலமே எப்படி கட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேன். அதுக்கு நடுப்புற நம்ம ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்லாம் போய் கடையில் போய் அரைச்சிட்டு வர வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. அதை அரைச்சிட்டு வர போகிறோம். இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் எப்படி சமாளிக்கிறேன். இப்போ நம்ம ஊறுகாய் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அம்மா அடுத்து ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. எல்லாமே நான் நடுப்புற உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாடியை பெருக்கிட்டு ஊறுகாயெலாம் என்னென்ன வத்தல் என்னென்ன ஊறுகாய் காய போடுறேன் அப்படின்றத பாருங்கள். அவரைக்காய் செடி வந்து மொத்தத்தில் 3 செடி போட்டிருக்கேன். நேற்று ஒரு 10 காய் பறித்தேன், இன்றைக்கி ஒரு 10 காய் பறிச்சிருக்கேன். தக்காளி ஏற்கனவே பறித்து கொண்டு போய் வச்சுருக்கேன். அதே மாதிரி கத்திரிக்காயும் பறித்து கொண்டு போய் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நேற்று வந்து சமைச்சிருக்கேன் நான். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். முருங்கைக்காய் பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எப்போ வந்து பெருசாகும் அதை பறித்து முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது தொட்டியுமே நம்ம மாற்றணும். அது நடுப்புற நான் அம்மா வீட்டு சமையலில் போடுறவங்களுக்கு. ஏன்னா தொட்டி இல்லை, அதனால் கொஞ்சம் பக்கெட்டில் வாங்கிட்டு வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை ஓட்டையெல்லாம் போட்டுட்டு பண்ணுவோம் நம்ம. வாங்க பாருங்கள், இந்த சோப்பு வந்து அன்றைக்கி காய வச்சு காமிச்சிருக்கேன் அம்மா வீட்டு சமையலில். இது வந்து இந்த மாதிரி உடையணும், அந்த அளவுக்கு காஞ்சாதான் இது நல்லாயிருக்கும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா அப்படியே நமத்து போயிட்டு வருங்க. ஒரு சிலதெல்லாம் நமத்து இருக்குது. அந்த மாதிரி நமத்து இருந்தால் நமக்கு வந்து மிக்சியில் இதை அரைக்க முடியாது. அதனால் சின்னது வருங்க, இதெல்லாம் நமத்து போயிருக்கு. உடைச்ச உடனே பட்டுன்னு இப்படி உடையணும். நல்லா சாயங்காலம் காஞ்ச உடனே இதை அரைச்சி நம்ம வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வேலைக்கிழமை இந்த வீடியோ அம்மா வீட்டு சமையலில் போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், பாவக்காய் வத்தல் இதை காய போட்டுடுறேன். வந்து நான் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் லெமன் போட்டு ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா பாவக்காய் வத்தல் கசக்காமல் இருக்கணும் இல்லைங்களா, அதனால. இந்த பாவக்காய் வந்து நல்லா கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போட்டால் தான் நமக்கு பூச்சி வராமல் இருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். வத்தலுக்கு அதாவது இதை வத்த குழம்பு வச்சோம்னா பொரித்து மேலே குழம்புல போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இது ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரமாக இருக்கிறத நம்ம ஒரு தனி இதுவில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கத்திரிக்காய் காய வச்சிடலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து லெமனு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன் கட் பண்ணி. இப்போ இதை எடுத்து நம்ம காய போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு காய போடுங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு நான் மட்டும் காய வைக்கல, நமக்கு ஹெல்ப் பண்ண வராங்களா அவங்களும், என்னோடய தம்பி பொண்ணு எல்லாம் சேர்ந்து காய வைக்கவும் மணி 10 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு மேலே வந்தேன். 10 மணி வரைக்கும் இந்த வேலை கரெக்டாக இருந்தது. அடுத்து இப்போ நம்ம கீழே போய் டிஃபன் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். மேலெல்லாம் நல்லா காய வச்சுட்டு வரவே மணி 10 ஆயிடுச்சு. நைட்டு செஞ்ச சப்பாத்தி இருக்குது, தக்காளி தொக்கு இருக்குது. பத்தலைன்னா ஒரு 4-5 தோசை ஊற்றி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சமையல் கிடையாது, ஏன்னா நான் இன்றைக்கி ரவுண்டிங்லேயே இருக்க போகிறேன். அடுத்தடுத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கொத்தவரங்காய் வந்து பரப்பி போட்டிருக்கேன். அது காலையிலேயே நம்ம அவிச்சாதான் காயப்பட முடியும். இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, அதனால் காயப்பட முடியாது. நாளைக்கு காலையிலேயே அதை அவிச்சு காய போட்டுடலாம். வத்தல் வந்து இப்போ என்னென்ன ரெடி ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் வத்தல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வத்தல், அடுத்து கொத்தவரங்காய் வத்தல் ரெடி ஆகிடும். ஊறுகாய் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஊறுகாய் அப்புறம் புதினா ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாளில் நமக்கு வந்து லெமன், நார்த்தங்காய், வெங்காயம், தக்காளி இந்த ஊறுகாயெலாம் ரெடி ஆகிடும். அடுத்து இஞ்சி வந்து ஒரு 10 நாள் ஆகும் ரெடி ஆகிறதுக்கு.
அதுக்கப்புறம் பாருங்கள் ட்ரில்லுன்னு சொல்கிற ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நம்மளோட வீடியோக்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3 நிமிஷம் வீடியோ தான், வித்தியாசமான வீடியோ. நான் மட்டும் அதில் வீடியோ போடல. அதுக்கப்புறம் என்னோடய தம்பி பொண்ணு வந்து கிராஃப்ட் அந்த மாதிரி போடுது. பாப்பாவோட ஸ்ரீநிதியோட வீடியோ வந்து என்ன பேர், அதோட பேர் வந்து பேபி செப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேத்தி அதில் சமைச்சிட்ருக்கா. அவளோட அட்டகாசத்தை அதில் போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெல்லையும் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோக்கள் நிறைய அதில் போட்டிருக்கோம். இப்போ தான் வந்து போட்டுட்ருக்கோம். கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தக்காளி தொக்கு, இது பார்த்திங்கன்னா சட்னி, சப்பாத்தி நைட்டு செஞ்சது, இது ஏற்கனவே செஞ்ச குலோப்ஜாம். அடுத்து இப்போ தோசை ஊற்றிக்கணும், சாப்பிட உட்கார வேண்டியது தான். பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டு காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா, இதில் வந்து காஞ்ச மிளகாவும் காஷ்மீர் மிளகாவும் 2 சரிசமமாக வச்சுருக்கேன். காஷ்மீர் மிளகா வந்து உங்களுக்கு காரம் இருக்காது, காஞ்ச மிளகா நீட்டு மிளகா வந்து நல்ல காரம் இருக்கும், கலர் கொடுக்கும். ஊறுகாய்க்குலாம் இந்த மிளகா தான் யூஸ் பண்ணுறது. மிளகா கொஞ்சம் அதிகமாக போடும்போது காரம் கரெக்டாக இருக்கும், கலரும் வந்து நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா காய வச்சு இந்த கவரில் வச்சுருக்கேன். இந்த பக்கெட்டில் கொண்டு போக முடியாது, இப்படியே கொண்டு போய் நாங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். ஒரு மிளகா அரைச்சோம்னா நம்ம காய வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா நல்லது. அது கொஞ்சம் காய வச்சு எடுத்துகிட்டு போகலாம். மிளகாத்தூள் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அது தவிர கொஞ்சம் நம்ம ஊறுகாய் போட மளிகை சாமான் வேணும். அப்படியே போயிட்டு நான் கடையில் சொல்லிட்டு வந்துட்டேன். அது வந்தவொடனே நம்ம அதை ஏற கட்டுவோம். அதனால் கொத்தவரங்காய் வத்தலுக்கு வந்து இதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டுருக்கேன். ஃபுல்லாக வேக விடக்கூடாது, அரை வேக்காடு வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இங்கே சமைக்கிறதுக்கு வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து சுரக்காய் அல்வாக்காக கட் பண்ணுறேன். பாருங்க பாதி வந்திருக்கு. இதை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி வடிகட்டுறதுல போட்டுக்கலாம். தண்ணி வடிட்டோம். பாருங்க எப்பவுமே நான் காய்கறி எல்லாமே இதில் தான் கட் பண்ணுவேன், உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் கட் பண்ணால் கடன்னு ஆகிடும். சுரக்காய் வந்து நம்ம இதுலையே சீவிட்டேன். நம்ம கையில் சீவினா ரொம்ப நேரம் ஆகும். இதுலேயே வந்து ரெடி பண்ணியாச்சு. தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இதில். இது அல்வாக்கு. காலையிலேருந்து நான் இன்றைக்கி என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றா காமிச்சிருக்கேன். கொத்தவரங்காய் வந்து வேக வச்சு காய வச்சுருக்கோம் மேலே. அதுக்கப்புறம் காலையிலேயே எந்திரிச்சதுமே நம்ம ஊறுகாய் போடுற எல்லா ஐட்டமும் காய வச்சாச்சு. இப்போ இது எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். 150 பேருக்கு நம்ம வெஜிடேரியன் தான் சமைக்க போகிறோம். சமைக்கிற வீடியோவை நான் அம்மா வீட்டு சமையலில் போடுறேன். உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வீடியோவை அதில் போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றுமே நான் அளவு சொல்லி தான் சமைக்கிறேன். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் நீங்களே சமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரத்தோடு சேர்ந்து நம்ம கொலாப் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு 9:30 மணிக்கு எப்பவும் போல் வந்துடும். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பயங்கரமாக நான் வந்து ரகலை பண்ணியிருக்கேன். ரெண்டாவது அவர் வந்து என்கிட்ட பேசியிருக்காரு. மொழியே தெரியாத நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அழகான ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருந்து தான். அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.